ஹலோ, சாந்தா பாட்டி பேசுகிறேன். ஒரு புருஷன் முன்னாடி 2 பசங்க, பொம்பளை பசங்க. இவளுக்கு கொஞ்சம் அடக்கம் கம்மி. இந்த ஆள் நல்ல மனுஷன். இவளுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு ஆளோட தொடர்பு. இவன் ஒரு நியாயமானவன், நல்ல பையன். அவன் என்ன பண்ணான், புருஷனும் வேணும் அவளுக்கு, பக்கத்து வீட்டில் இருக்கிறவனையும் ஓடுறான். அப்போ இவன் என்ன பண்ணுவான்னா, புருஷங்காரங்கிட்ட போய், கொஞ்சம் வயசான மனுஷன், இவ அறியாத பொண்ணு, அந்த ஆளுக்கு இவ கூகுளில் போய் வேட்டுப்பான். சாமி, எங்கள் வீட்டுக்காரருக்கு கண்ணு தெரியாத போயிடணுமே அப்படின்னு வேண்டுவா. என்னடா தினம் இவ கோவிலுக்கு போகிறாளேன்னு இவன் பின்னாடி போய் பார்த்தா, சிலைக்கு பின்னாடி போய் உட்காந்துவன் வாய் விட்டு சொல்கிறான், எங்கள் வீட்டு எனக்கு சரியாக இஷ்டப்படலை, முடியல அவரால். நான் வந்து பக்கத்தில் ஒரு பையனோட தொடர்பு இருக்குது, எங்கள் வீட்டுக்கார் வயசானவர், அவருக்கு கண்ணு தெரியாத போட்டும், இதுதான் நான் உண்டு எதுவுமே கேட்டதில்லை சாமி, இதுதான் வேணும்னு சொல்லி கேட்குறேன். தந்து விட்டோமா, உங்கள் வீட்டுக்காருக்கு எருமை பால் வாங்கி குறுக காய்ச்சி கொடு, 41 நாளைக்குள்ளே உங்கள் வீட்டுக்காரருக்கு கண்ணு தெரியாத போயிடும்னு சொல்லிட்டான். அவன் இவன் தான் சிலைக்கு பின்னாடி இருந்து சொன்னான். அந்த முட்டாளுக்கு தெரியல. அவளுக்கு வந்து, ஏங்க நீங்கள் ரொம்ப இழைச்சிட்டீங்க, நான் இன்னையிலேருந்து நைட்டு நீங்கள் படுக்கும்போது உங்களுக்கு பால் தரேன்னு சொல்லி எருமை பால் காய்ச்சி குறுகலை ஆக்கி கொடுப்பான். இடையிலே சொல்லுவான், ஏங்க எனக்கு சரியாக கண்ணு தெரியலையம்மா அப்படின்னு. அதில் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு பொறுமையாக இருந்தான். அப்புறம் என்ன பண்ணான், 41 நாள் இவன் தடவ ஆரம்பிச்சிடான். என்னம்மா எது தெரியலம்மா, கண்ணு தெரியலம்மா. சரி, அதுக்கு என்னங்க, நீங்கள் திண்ணையில் உட்காருங்க, ஒரு சாரை அப்படி ஈஸி சேர் போட்டு அதில் இதில் படுத்துக்குங்க, என்ன கேளுங்க நான் கொண்டாந்து தரேன், நீங்கள் சாப்பிடுங்க. இந்த அம்மாவும் பொண்ணுங்களும் ரொம்ப திமிராக ஆட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் பார்த்து நின்றோம். அப்போ என்ன பண்ணால், சும்மா இருக்கக்கூடாதா, கொழுப்பு இந்த அதிரசம் செய்யலான்னு சொல்லிட்டு இந்த ஆளை கூட்டின்னு வந்து இவங்க காரம் போட்டு கிச்சனில் அதிரசம் செய்யலாம் ஒரு தீபாவளி கிட்ட. அப்போது இவன் தான் கூட இருந்து இந்த 2 பொண்ணையுமே ஓட்டுறான். எப்பவுமே பொண்ணு குழந்தை இருக்கிறவங்க ஒரு ஆளை வச்சுக்கூடாது, இந்த பொம்பளையும் பார்ப்பான், அந்த பொண்ணையும் ஓட்டுவான். 3 பேர் அவனுக்கு சும்மா கிடைக்குதா, ஓடின்னு இருக்கிறான். இது இந்த கிழமை பார்த்தான். இவ என்ன பண்ணான், எல்லாம் பார்த்து பசங்க போய் படுத்துச்சு. கடைசியில் இவங்க 2 பேரும் இவன் வந்து பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவனை உட்கார வச்சு போயிடுங்க. இவன் நல்ல ஒரு கத்தி எடுத்து வந்து அரிஞ்சு அப்படி ஒட்ட வச்சு அதிரசத்தை வாயில் வச்சு இப்போ பாத்ரூம் போய் வந்து, என்னங்க சுடுறது தின்றீங்களே, என்ன கொடுத்தா ஒரு தட்டு தலை கீழே கிடக்கு. என்ன பண்ணுறது, அப்படியே எடுத்து ஒன்றும் தெரியாத மாதிரி தலையை சாய்ச்சி சரி பண்ணி வச்சுட்டேன். புருஷங்கிட்ட போய், ஏங்க எனக்கு நம்மளுக்கு தீபாவளி இல்லையா, அதிரசம் செய்யணும், அந்த மாதிரி கூட்டின்னு வந்து வச்சேன் அப்படின்னு. அவர் என்ன தாரோ கொண்டா போல இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுக்கு நீ ஏன் கவலைப்படுற, கொண்டு போய் அவங்க வீட்டு ஹாஸ்பிட்டலே கொண்டு போய் போடு, வாசலில் அப்படி நிற்க வச்சிடு அப்படின்னு. இவன் என்ன பறக்க இந்த இழுத்துன்னு போய் அவள் வீட்டு வாசல்லே கதை திறந்தா உள்ளே விடுற மாதிரி வச்சுட்டு, அவங்க நைட்டில் எதுக்கோ பாத்ரூமுக்கு ஏந்து வந்தாங்க. அவங்க வீட்டில் கதை திறந்தோடனே புருஷ பட்டப்படாத உள்ளுக்கு விழுந்துச்சு, தலையும் தனித்தனியாக முண்டமும். ஐயோ, இது என்ன அப்படி யாரோ தேடுறது, அந்த நாளையில் போலீஸ் கிடையாது இல்லை, படுத்து இந்த மாதிரி தலை யாரோ துண்டிச்சிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி உட்காந்து அழுகுறாங்க போனத்தப்போ. இவன் மூடிட்டு இருக்கக்கூடாது. இவன் போய் புருஷங்கிட்ட போயிது, பக்கத்து வீடாச்சு அங்கே, நம்ம போய் என்ன சொல்லி அழுதுன்னு. முதல் நான் தானே, அப்புறம் தாங்க நீ அப்படின்னு அழுதுட்டு வாடிட்டு இருக்கோம். கதை தெரியாதவா அவங்க இந்த முதல் நான் தானே, 2வது தாண்டி நீ அப்படின்னு அழுதுட்டேன். ஜனங்களுக்கு புரிஞ்சு போச்சு, வச்சு தரமடி கொடுப்பாங்க. பொறுமையாக அவள் புருஷன் கையாண்டான்.